சிவபெருமான் ராவணனுடன் இலங்கைக்கு செல்லாததற்கு காரணம் யார் தெரியுமா? சிவபெருமானின் அருளை பெற ராவணன் கடுமையான தவம் செய்தான். ராவணா, உன் பக்தியால் நான் மகிழ்ந்தேன். கேள், என்ன வரம் வேண்டும்? என்னுடன் நீங்கள் இலங்கைக்கு வர வேண்டும். நான் வருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நான் தரும் சிவலிங்கத்தை வழியிலெங்கும் கீழே வைக்காமல் இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும். பயணத்தின் போது அதை தரையில் வைத்து விட்டால் நான் அங்கேயே நிலைத்து விடுவேன். ராவணன் இரு கைகளாலும் ஆத்மலிங்கத்தை பக்தியுடன் ஏற்றுக்கொள்கிறான். ஆத்மலிங்கம் இலங்கைக்கு சென்றால் ராவணனை யாராலும் வெல்ல முடியாது என்று தேவர்கள் அஞ்சினர். அதனால் அவர்கள் விநாயகரிடம் உதவி கேட்டனர். கவலைப்படாதீர்கள், சரியான நேரத்தில் நான் உதவுவேன். ராவணன் ஆத்மலிங்கத்துடன் பயணம் செய்தான். மாலை சந்தியாவந்தனம் செய்ய வேண்டிய நேரம் வந்தது. அங்கிருந்த இளைஞரிடம் அதை பிடித்துக் கொள்ள கேட்டான். இளைஞர் வேறு யாரும் அல்ல, விநாயகர் தான். நான் 3 முறை மட்டுமே அழைப்பேன். வராவிட்டால் இதை கீழே வைத்து விடுவேன். ராவணன் சந்தியாவந்தனத்தில் இருந்தான். அந்த இளைஞர் 3 முறை ராவணனை அழைத்தான். ஆனால் ராவணா, இது 3வது முறை. இனி என்னால் காத்திருக்க முடியாது. வாக்குறுதியின்படி அந்த இளைஞர் ஆத்மலிங்கத்தை மெதுவாக தரையில் வைத்தான். அந்த நொடியில் அது பூமியுடன் ஒன்றாக நிலைத்துவிட்டது. இனி இதை யாராலும் அசைக்க முடியாது. ராவணன் வேகமாக ஓடி வந்து ஆத்மலிங்கத்தை எடுக்க முயன்றான். தனது முழு பலத்தையும் பயன்படுத்தியும் அதை அசைக்க முடியவில்லை. என்னால் கூட இதை அசைக்க முடியவில்லையே. அந்த மர்ம இளைஞர் திடீரென தனது உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார். அவர் வேறு யாருமல்ல, விநாயக பெருமானே. இது தர்மத்தை நிலைநிறுத்தவே நடந்தது. ஆத்மலிங்கம் நிலைத்த அந்த இடமே கோகர்ணம் என்ற புனித தலமாக மாறியது. தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து சிவபெருமானையும் விநாயகரையும் வணங்கினர். ஹர ஹர மகாதேவ! இது சிவபெருமானின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்த ராவணன் தனது அகங்காரத்தை விட்டுவிட்டு ஆத்மலிங்கத்தை பக்தியுடன் வணங்கினான். மகாதேவா, உங்கள் திருவுளமே உயர்ந்தது. அன்று முதல் கோகர்ணம் சிவபெருமானின் அருளை பெறும் புனித தலமாக உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர். ஓம் நம சிவாய.